ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பேச போகிறது வந்துட்டு சாரீ லவ்வர்ஸ்க்கு. சாரீ கட்ட ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்களால வந்துட்டு சாரீ கட்டினா கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் சாரீ வேர் பண்ணால் அது எனக்கு சூட் ஆகலை அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, சாரீ வந்துட்டு ரொம்ப காட்டன் சாரீஸு, அப்புறம் ரொம்ப ரஃப்பான பட்டு சாரீஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். அவங்க வந்துட்டு ஷிஃபான் சாரீஸு, ஜார்ஜெட் சாரீஸு, செமி சில்க் சாரீஸு இதெல்லாம் நீங்கள் ட்ரை எலகண்ட்டாகவும் இருக்கும், நல்லா லுக்காகவும் இருக்கும். அந்த சேம் வே உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறீங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் செமி சில்கெல்லாம் நல்லாயிருக்கும், லுக்காக கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ளீட்லாம் கரெக்டாக நிற்கும். செகண்ட் டிப்பு பார்க்குறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கோங்க. நிறைய டியூட்டோரியல்ஸ் பாருங்கள். டியூட்டோரியல்ஸ் மீன்ஸ் இந்த யூடியூப்பில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரீ பின் பண்ணுறதே வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளீட்டில் பின் பண்ண மாட்டாங்க. அது இப்போ சேஃப்டி பின் தெரியாமல் இருக்கிறதுக்காக செகண்ட் ப்ளீட்டு உள்ளே பின் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிப்ஸு டியூட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கோங்க. நல்லா வேர் பண்ணுவாங்க சாரீஸு, அவங்களெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டிப்ஸை கற்றுக்கோங்க. தேர்டு டிப் பார்க்கலாம். தேர்டு டிப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, கரெக்டான அக்சசரிஸ் வேர் பண்ணுங்கள். தேர்டு டிப் பார்க்கலாம். தேர்டு டிப்பு ஒன்றும் இல்லை, அக்சசரிஸுன்ற போது வந்துட்டு நம்ம நெக் செட்டு அண்டு நம்ம போடுற இயரிங்கு செட்டப் கான்ட்ராஸ்ட் கலரில், சாரியோட கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் இயரிங்கு அண்டு நெக் செட்டெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா சாரியோட லுக்கும் தூக்கி கொடுக்கும், நீங்களும் ரொம்ப அழகாக தெரிவிங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸும் உங்களுக்கு அக்சசரிஸில் வரும். ப்ளவுஸுக்கு வந்து ஒரு சின்ன சிம்பிள் சாரீ இருந்தாலும் அதுக்கு ஒரு பைப்பிங் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாரியை. நெக்ஸ்ட்டு அதுக்கு பஃப் கூட நீங்கள் வச்சு தைக்கலாம், சின்ன சின்ன எம்ப்ராய்டரிஸ் வச்சு தைக்கலாம். இப்போ நிறைய டிசைன்ஸ் வந்துடுச்சு. உங்களோட விஷயம் எது உங்களுக்கு நல்லாயிருக்கோ அதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த சாரியோட லுக்கும் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து இப்போ நாளைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா அறுக்க பறக்க டென்ஷனாக நம்ம எடுத்து வைக்க வேண்டாம். முந்தின நாளே வந்துட்டு முன்னாடி நைட்டே வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சிடும். என்ன சாரீ நாளைக்கு வேர் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன அக்சசரிஸ் வேர் பண்ணுறோம், அதுக்கு என்ன பேங்கிள்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக முதல் நாளே நீங்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பர்ஃபெக்டாக நம்மளால் கட்ட முடியாது. ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு நான் சொல்ல போகிறது என்னென்னா, இப்போ நிறைய லேடிஸ் நினைக்கிறாங்க, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நம்மளுக்கு எதுக்கு சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம வீட்டில் இருந்தால் கட்டக்கூடாதா? நம்ம எங்கேயுமே நம்ம வெளியே ஷாப்பிங் போக மாட்டோமா? நம்ம எங்கேயும் கோவில் போகிறதையா, நம்ம எங்கேயும் ஃபங்க்ஷன் போகிறது இல்லையா, நம்ம எல்லா இடத்துக்கு போகிறோம். ஏன் நம்ம போகும்போதெல்லாம் ஒரு நல்ல சாரீஸாக நம்மளுக்கு பிடிச்ச சாரீஸாக நம்ம கட்டிட்டு போகக்கூடாது? அதனால் செக் பண்ணுங்கள், வாங்குங்க. எல்லாருமே இப்போ எல்லாருமே வந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கீங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் நல்லா ஆஃபீஸ் வேர் சாரீஸில் நல்லா வேர் பண்ணிட்டு